மத்திய அரசு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதுவும் அழுத்தம் ஏங்க முடியாதுன்னு சொல்லுங்க. இது கடித போக்குவரத்துங்க. இது இவங்க ஏமாத்துற இது மாதிரிதான்ப்பா நீங்க ஆச்சம் போட்டு விட்டுறீங்க. பிரஸ்ஸே இப்படி பண்றீங்களேப்பா. இது கடித போக்குவரத்து தம்பி. இது கடிதம் ஆயிரக்கணக்கான கடிதங்களை அரசுக்கு அனுப்புவாங்க. மத்திய அரசு மாநில அரசு கடித போக்குவரத்து வர்றது வழக்கமான ஒன்று. அதை எடுத்துக்கிட்டு இவங்க சொல்றாங்க உண்மையான இதப்பா என்னன்னா இவங்க சரிபடுத்தி அனுப்பி இருக்கணும். இவங்க தயார் பண்ணி 2 வருஷம் பத்தாதா? என்னங்க ஜெகஜால கில்லாடி எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் என்ன அவங்கெல்லாம் செய்யக்கூடாதா? தங்கம் தென்னரசிட்ட கொடுங்க, எங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொடுங்க, அவரெல்லாம் செய்வார்ல. என்ன சொல்றீங்க? என்னங்க என்ன கருப்பு? மதுரைக்காரங்கிட்ட கொடுங்கப்பா. மதுரைக்காரங்க நாங்க சரிபடுத்தி தருவாங்க. எங்க அமைச்சர் எங்க திமுக கொடுங்க, எங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நான் சொல்றேன் புரிஞ்சுங்க. அதிமுக ஆட்சியில ஏன்னா இவங்க அப்படிதான் சொல்றாங்க. இவங்க என்னன்னா முறையாக இவங்க கடித போக்குவரத்தை காமிச்சு ஏமாத்த பாக்குறாங்க, மக்களை ஏமாத்த பாக்குறாங்கன்றதான் எங்களுடையது. இவங்க இப்பவும் சரி செஞ்சு திரும்ப அனுப்பி இன்னைக்கு இருக்கிற வாக்காளர்கள் இன்னைக்கு இனிமேல் நிலம் எங்க எடுக்க போறோம், எங்கெங்க ஸ்டேஷன் அமையுது எப்ப அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்சி முடிஞ்சு போகுமே. ஒரு தடவைக்கு மறுமுறை திமுக வந்தது இல்ல. என்ன சொல்றீங்க? வரலாறு முக்கியம்ப்பா. கோவை மதுரைக்கு மெட்ரோ நிராகரிக்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசிற்கு ஆதரவாக செல்லூர் ராஜு அவர்கள் கருத்து தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம்.